இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரம்ம முகூர்த்த மேட்ரிமோனி, சேஃப், ஃபாஸ்ட் அண்ட் ட்ரஸ்டட் மேட்ரிமோனி சர்வீஸ். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபம் குரு பயிற்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கம் 11/5/2025 முதல் 25/5/2026 வரை. திருக்கணித பஞ்சாங்கம் 14/5/2025 முதல் 2/6/2026 வரை. எந்த வேலையிலும் மகிழ்ச்சியுடனும் புன்சிரிப்புடனும் காணப்படும் ரிஷப ராசி அன்பர்களே, மங்களகரமான விஸ்வாச வருடம். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குடும்பஸ்தானமான 2ஆம் ராசியில் இருந்த குரு பகவான் சித்திரை மாதம் 28ஆம் நாள், அதாவது 11/5/2025 தேதி முதல் சகோதர ஸ்தானம் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்து சுப அசுப பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக துலாம் ராசியான சத்ருஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக தனுசு ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக கும்பராசியான தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் போட்டி விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். வழக்குகள் சாதகமாக முடியும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். குரு 7ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். உங்கள் மீதான அவப்பெயர்கள் விலகும். காப்பீடு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வர்த்தக விஷயங்களில் லாபம் உண்டாகும். குரு 9ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். தந்தை வழியில் ஆதரவான சூழல்கள் உருவாகும். மனதளவில் புதிய நம்பிக்கை உருவாகும். எதிலும் சிந்தித்து செயல்பட்டு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்வீர்கள். தொழில் வகையில் அனுகூலமான சூழல் ஏற்படும். கனரக தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். குரு நின்ற பலன்கள். குரு குடும்பஸ்தானத்தில் நிற்பதால் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். பழக்க வழக்கங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். சிந்தனை போக்கில் சில மாற்றம் ஏற்படும். கையிருப்புகள் ஓரளவு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடி வரும். குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள். குரு 11/5/2025 முதல் 10/6/2025 வரை மிருகஸ்ரீட நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் வெளிவட்டத்தில் மதிப்புகள் உயரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கமிஷன் துறைகளில் ஆதாயம் உண்டாகும். பொதுமக்கள் வழியில் ஆதரவும் புதிய நபர்களின் அறிமுகமும் உருவாகும். குரு 11/6/2025 முதல் 7/8/2025 வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். நீண்ட தூர பயணம் குறித்து எண்ணங்கள் ஏற்படும். தனித்துவமாக செயல்பட்டு திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். எதிர்பாராத சிலருடைய அறிமுகத்தால் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். குரு 8/8/2025 முதல் 17/11/2025 வரை மற்றும் 18/3/2026 முதல் 25/5/2026 வரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் கடன் விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது. உழைப்பில்லாத வருமானம் குறித்து எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். விவசாய துறைகளில் ஆலோசனை பெற்று புதிய பயிர்களை மேற்கொள்ளவும். பொருளாதாரம் குறித்து சில
தெளிவுகள் மனதளவில் உருவாகும். குருவின் வக்கரகால சஞ்சார பலன்கள். குரு 17/11/2025 முதல் 17/3/2026 வரை வக்ர சஞ்சாரமாகும். பேச்சுக்களில் தெளிவும் சில அனுபவங்களும் புலப்படும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும். எதிர்பாராத சில வரவுகளால் சேமிப்புகள் உயரும். மூத்த உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். காப்பீடு விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள். பெண்களுக்கு எடுத்துச் சொல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தாய்மாமன் வழியில் ஆதரவுகள் ஏற்படும். செலவு செய்யும் விதத்தில் சில மாற்றங்கள் உருவாகும். மற்றவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு சிந்தனையின் போக்கில் இருந்து வந்த தடுமாற்றம் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆராய்ச்சி பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். ஆசிரியர்களிடத்தில் விவேகத்துடன் செயல்படவும். உத்தியோகர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் உயர்வுக்கான சூழல் உருவாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். நண்பர்கள் விஷயத்தில் கவனம் வேண்டும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். மனதளவில் சில புரிதல்கள் உருவாகும். இணையம் சார்ந்த துறைகளில் சில மாற்றங்கள் உருவாகும். வியாபாரிகளுக்கு புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் சாதகமாகும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். இழுபறியான சில வரவுகள் மீண்டும் கிடைக்கும். உற்பத்தி துறைகளில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மனை விற்பனையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். அரசு வகையில் ஒத்துழைப்புகள் மேம்படும். வெளிநாடு செல்வதற்கான சூழல்கள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு சிந்தனையில் இருந்து வந்த ஒருவித தடுமாற்றம் நீங்கி தெளிவான சில முடிவுகளை எடுப்பீர்கள். கட்சி சார்ந்த புதிய இலக்குகளுக்கு உண்டான பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல் உருவாகும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சலும் சிலரை பற்றி புரிதலும் அதிகரிக்கும். நன்மைகள். செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் உருவாகும். திறமைக்கு உண்டான தனித்துவமான மதிப்புகள் கிடைக்கும். கவனம். கடன் சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும். ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதிகார தோரணையை விட அமைதியான நடவடிக்கை நன்மை பெற்றுத்தரும். வழிபாடு. மாதந்தோறும் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். குறிப்பு: மேற்கூறிய பலன்கள் யாவும் பொது பலன்களே ஆகும். சுய ஜாதகத்தில் நடைபெறும் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் மாற்றம் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை வழங்கியவர் பிரம்ம முகூர்த்தம் மேட்ரிமோனி. BM மேட்ரிமோனியில் உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேர்வு செய்யலாம்.